நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிடி எம்ஐ ஒரு செகண்டரி ரைவல்ரி மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஹர்திக் விஎஸ் ஜிடி இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள அந்த ஒரு உரசல் தான். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐக்கு அப்புறம் ஜிடி எம்ஐயும் வந்து ஓரளவு முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். நேற்று டாஸ் வின் பண்ண கேப்டன் பாண்டியா வந்து டாஸ் வின் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு. வின் பண்ணிட்டாரு, பவுலிங் எடுத்தாரு. அகமதாபாத்தில் வந்து சேஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால பவுலிங் எடுத்தாரு. அது நல்ல முடிவு தான். ஆனால் அந்த பவுலிங் லைனப் இருக்கே, சரி அதுக்கப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிடியை பார்த்தோம். ஜிடியோட பேட்டிங் அப்படியே வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க. சாய் சுதர்சன் அண்ட் கில் 2 பேரும் வந்து அப்படியே வந்து சூப்பராக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து கரெக்டாக கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் ஒருத்தவர் ஸ்லோ ஆடினா ஒருத்தவர் அதிரடி காட்டுறது, இன்னொருத்தவர் ஸ்லோ ஆகும்போது இன்னொருத்தவர் அதிரடி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போயிட்டுருக்கு. 78 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க வைக்குது. அந்த மாதிரி சூப்பராக ஆடுறாங்க 2 பேருமே. 2 பேரோட 6 ஹீட்டிங் எபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது கண்கூடாவே தெரியுது. கில் 38, சாய் சுதர்சன் 63, பட்லர் 39. ஸோ 2 30+, ஒரு 50+ இருந்தாலே ஸ்கோர் வந்து 180+ வந்து யூஸ்வலாகவே தொட்டுரும். ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து ஒரு 10, 12 அந்த மாதிரி அடிப்பாங்க. ஈஸியாக வந்து 180+ வந்துடும். அதன்படியே வந்து 196 அடிச்சிட்டாங்க ஜிடி. மும்பையோட பவுலிங்க்கு வரும். மும்பையோட பவுலிங் ஆல்ரெடி வந்துட்டு சென்னை பிச்சில் வந்துட்டு சிஎஸ்கேக்கு எதிராக வந்து சூப்பராக போட்டாங்க. அந்த ஒரு பிச்சிலே வந்துட்டு இருக்கிற பவுலிங் லைனப்பை வச்சுக்கிட்டு சூப்பராக வந்து டைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். கடைசி ஓவரில் தான் சிஎஸ்கே வின் பண்ணாங்க. அப்படி ஒரு பவுலிங் லைனப்பை வந்து வச்சுக்கிட்டு ஏன் வந்து பவுலிங் லைனப்பை மாற்றுறாங்க அப்படின்றது தெரியல. ரியான் மின்ஸை மட்டும் எடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வந்திருக்கலாம். ஸோ அப்படியே அந்த ஸ்குவாடை வந்து இந்த மேட்சுக்கும் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஏன் விட்டார் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பிச்சில் போன வருஷம் 100 ரன் அடிச்சிருக்காரு ஒரு ஆள் 41 பால்ல. யாருன்னு தெரியுதா? வில் ஜாக்ஸ். அதுவும் ஜிடிக்கு எதிராக அடிச்சிருக்காரு. 200 ரன்களை சேஸ் பண்ணியிருக்காங்க. 206க்கு 1 அடிச்சிருக்காங்க. ஒரே விக்கெட் தான் விட்டாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அப்போ வந்து வில் ஜாக்ஸ் ஆர்சிபியில் இருந்தார். அப்படி ஒரு பிளேயர் அவரை வந்து ஏன் எடுக்காம டீமை விட்டு எடுத்தாங்க? ஸோ அவருக்கு பதிலாக வந்து 2 பவுலரை கொண்டதான், முஜிபுர் ரஹ்மான் அண்ட் சாண்ட்னர். இவங்க 2 பேரும் எதுக்கு? ஸோ யாராவது ஒரு ஆளை வந்து நிப்பாட்டிருக்கலாம். அதில் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வந்து புத்தூரே கிடையாது. சரி, புத்தூர் வந்து போன தடவை நல்லா விளையாண்டாரு, அவர் டீம்லேயே கொண்டு வந்திருக்கணும். பட் வந்து இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் கூட கிடையாது. இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வில் ஜாக்ஸ் இருந்தார். ஸோ ஒரு சூப்பரான பவுலரு, நூர் அகமது மாதிரி வந்து ஒரு புத்தூர் வந்து சூப்பராக போட்டுட்ருக்காரு. அவரை வந்து அகமதாபாத் பிச்சில் வந்து ஏன் எடுக்கலை அப்படின்றது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹார்திக் பாண்டியாவோட ஆட்டிடியூட் தான் காரணமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து என்ன மாதிரியான தகவல் வந்துச்சு அப்படின்னா, புத்தூர் வந்து எடுக்கிறதுக்கான டீம் மேனேஜ்மெண்ட் வந்து விருப்பப்படலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரோஹித் சர்மா தன்னை இம்பாக்ட் பிளேயராக மாற்றிக்கிட்டு அவருக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, இருந்திருக்கலாம் மேபி. ஏன்னா வந்து ரோஹித் சர்மா எப்பவுமே அந்த டேலண்ட்டை வந்து ஃபைன் பண்ணக்கூடியதில் வல்லவர். ஹர்திக் பாண்டியா ஏன் அந்த ஒரு இதை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சிஎஸ்கே வந்து மோசமாக ஆடினாலும் தொடர்ந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. மும்பை என்னடான்னா நல்லா ஆடினாலும் அடுத்த மேட்ச் சான்ஸ் கொடுக்காம விட்டுறாங்க. ஸோ வில் ஜாக்ஸும் வந்து போன தடவை பவுலிங்கும் போட்டார். ஸோ அவர் எடுத்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அதனால 196 ரன்கள் போயிடுச்சு. ஏன்னா போல்ட்டுக்கு நேற்று சரியாக அமையலை, தீபக் சஹாருக்கும் சரியாக அமையலை, ஓரளவு தான் போட்டார். ஸோ எல்லாருக்குமே நேற்று ஓவராலாகவே பவுலிங் வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை, ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அடுத்ததான் பேட்டிங்க்கு வருவோம். பேட்டிங்கில் கண்டிப்பாக இவங்க சொதப்புவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திவ் பட்டேல் சொல்லியிருந்தாரு. ஏன்னா வந்து களிமண் பிச்சில் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கில் சொதப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்களை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிற ஒரு அங்கே ஒரு பேர் இருக்கார், முன்னாள் எம்ஐ பேர், அவர் அங்கேயே இருக்கிறாரு. அவங்க இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு அந்த டீமை வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அங்கேருந்து ஒரு கேப்டன் 2 வருஷமா இங்கே கேப்டனாக இருந்தவர், அவர் வந்து இங்கே வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டீமை இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. அதுவும் ஜிடிக்கு எதிராக வந்து இப்படி வந்து ஒரு தோல்வி அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ரோஹித் சர்மா 2 பவுண்டரி, அதுக்கப்புறம் ஒரு செமைன் ஸ்விங், போல்டு, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே. அடுத்து ரிக்கல்டன், அவர் வந்து என்னடா அப்படின்னா பேட்டை வாங்கி ஸ்டெம்புக்குள்ள விடுறது தான் ஒரு வேலையாக வச்சிருக்கிறாரு. போன மேட்சும் வந்து அப்படிதான் ஆனாரு. ஸோ இந்த மேட்சும் வந்து அப்படிதான் அவுட் ஆகிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அவரோட டெக்னிக்கை வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேரும் ஓரளவு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. திலக் வர்மாவுக்கு ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. ஏன்னா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடினார் அவரு. இஷாந்த் சர்மா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல 4 பால் போடுறாரு, 4 பாலுமே பீட்டன். ஒரு பெரிய பிளேயரா வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பேட்ஸ்மேன் கிட்ட 4 பால் இப்படி வந்து டாட் வச்சா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் சொல்றாரு 2020 வந்து டாட் பால்ன்றது ஒரு கிரைம் அப்படின்னு. நேற்று மிகப்பெரிய கிரைம் பண்ணியிருக்காரு திலக் வர்மா. ஸோ அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ், அவர் தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மர். 48 ரன்ஸ் 28 பால்ல சூப்பராக ஆடினார். அவருக்கு மட்டும்தான் நேற்று ஜெயிக்கணும் அப்படின்ற இன்டென்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராபின் மின்ஸ், தம்பி புத்தூர்லாம் வந்து நல்லா ஆடிட்டு சான்ஸ் கொடுக்காம வச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து நல்லா சான்ஸ் கிடைக்குது, ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் எப்படி அவுட் ஆகிட்டு இருக்க. ரொம்ப கஷ்டம் தம்பி, அடுத்த மேட்சாவது நல்லா விளையாட ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா, ஆட்டிடியூட் கிங், அவர் இருக்காரு. ஆட்டிடியூட்ல மட்டும்தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஒரு டீம் செலெக்ஷனில் ஒரு பில்லியன்ஸ் கிடையாது, கேப்டன்சியில் ஒரு பில்லியன்ஸ் கிடையாது, பேட்டிங்லையாவது ஒரு பில்லியன்ஸை காமிப்பாருன்னா அதுலேயும் கிடையாது. எல்லாமே ஆட்டிடியூடு மட்டும் அப்படியே வந்து ஒரு மறைக்கிறது, அப்படியே இது பண்ணுறது. சாய் கிஷோர் கிட்டேலாம் அவன் சின்ன பையன், அவன் கிட்டேலாம் போய் ஆட்டிடியூட் காட்டி நீ என்ன பண்ண போற, அப்படிதான் இருக்கும் உன்னோட பேட்டிங். இப்படியெல்லாம் வந்து பேட்டிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேராது மும்பை இந்தியன்ஸ். ஸோ 17 பாலில் 11 ஹர்திக் பாண்டியா அப்படின்னாலே வந்துட்டு 10 பால்ல 30 ரன் அடிக்கிற ஆள். அப்படிதான் வந்து ஒரு பிளேயரா இருக்கும்போது நாங்கெல்லாம் பார்த்தோம். ஒரு பிளேயரா இருக்கும்போது மும்பையில் வந்துட்டு ஒரு பிளேயரா இருக்கும்போது இருந்த ஹர்திக் பாண்டியாவை வந்து அப்படியே வந்து கொண்டாடணும் எல்லாருமே. ஏன்னா அப்போ வந்து ஆட்டிடியூடும் இருக்கும், அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு தலைக்கணம் அதிகமாயிட்டதா வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. பர்சனலா இது எனக்கு மட்டும் ஃபீல் ஆகல, நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஜிடிக்கு வந்து கேப்டன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மும்பைக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட ஆட்டிடியூடே டோட்டலி சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அதனால தான் போன தடவை எல்லாருமே அவரை புள்ளி பண்ணாங்க. இந்த தடவை புல்லிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஆட்டிடியூட் காட்டி அதில் வந்து ஆட்டிடியூடில் ஃபோக்கஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸில் ஃபோட்டோ விட்டுறாரு ஹர்திக் பாண்டியா. இதை வந்து கண்டிப்பாக அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே ஆகணும். இல்லாட்டி வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போகிறத பல்லு இழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறது தான் பால்டான்ஸ்னால முடியும். சிராஜ் அவர் வந்து செமையாக போட்டார். 4 ஓவருக்கு 38 ரன் 2 விக்கெட். பிரசித் கிருஷ்ணா 4 ஓவருக்கு 18 ரன் 2 விக்கெட். ரபாடா ஓவர்ல எல்லாம் அடிக்கிறீங்க, பிரசித் கிருஷ்ணா ஓவரில் அடிக்க முடியலையா? ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு தோல்வியை அடைவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கவே இல்லை. ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் திங்க் பண்ணணும், கரெக்டாக வந்து அவரோட பொறுப்பை உணர்ந்து ஆடணும் அப்படின்றது சொல்கிறேன். ஏன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து 2 4 அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம அவரை அப்படியே விட்டுறக்கூடாது. அவர் அடுத்த மேட்ச் வந்து பொறுப்பாக ஆடினாரு அப்படின்னா தான் பொறுப்பாக ஆடி காட்டி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. ஏன்னா டீம் வந்து ரொம்பவே கீழே போயிட்டுருக்கு. ரோஹித் சர்மா தன்னோட அந்த பொறுப்பை காமிச்சு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் டீமுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஈகோவை பார்க்காம டீம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு நல்ல ஒரு அட்வைசஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாதான் இந்த டைமாவது ஒரு டீசெண்டான ஒரு இடத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ல ஒரு 4th பிளேஸ்ல இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்கும்போது அந்த ஸ்குவாட் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து டாப் 4க்குள்ள ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்குள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா இப்போ பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா கண்டிப்பாக வந்து 4வது இடம் பிடிக்கிறது கூட கொஞ்சம் சிரமம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். என்னோட வந்து ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.